கலைமாமணி கலைஞன் மு. கலைவாணன் அவர்களுடைய பொம்மலாட்டத்தை இப்போது நாம் காண இருக்கின்றோம். திருக்குறள் கலை அறப்பேரவை கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவினர் வழங்கும் புதுமையான பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம். புன்னகையும் புது கருத்தும் நிறைவுடனே உலமை மீது அறிவுடைமை பெற்றதனே வன்பதியை இழிக்க வந்த நடுநமுதே மழையே துன்புத்தார் துயநீக்கும் அருமருந்தே எங்கள் துணையான கலைவான பெரும் கதையே வணக்கம் வணக்கம் வணக்கம். சீதிருந்த ஓஹோ சீதிருந்த கோமாளிங்க நான் சீதிருந்த கோமாளிங்க ஏ ஐயா நான் சித்தாந்திருக்கு பாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஊரு நடிட பேரு பெற்றவன் உண்மை சொல்லிய நான் கேட்கிறேன் சீர்திருந்த கோமாளிங்க சிரிக்க வச்சு சிரிக்க வப்பேன் ஜனங்களை சிரிக்க வச்சு சிரிக்க வப்பேன் ஜனங்களை இருக்கு நிலையை எடுத்து சொல்லி எடுத்து போடுவ மனங்களை ஊரு வச்சிட பேரு பெற்றவ உண்மைய சொல்லிய நன்மையை செய்வன் சிரித்த கோமாளிங்க ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன் ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன் அகத்தா சின்னத்தா அகத்தா சின்னத்தா தம்போ தம்போ தலக்கடி தூரத்து பாட்டாப்பா ஆதாடுதா ஆதாடுதா ஆத்தாடுதா தகுதா தாகுதா தாகுதா தகுதா 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 இருந்தா அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன். ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன். இந்த ஊரு வெற்றிட பேரு பெற்றவர் உண்மையை சொல்லிய நன்மையை செய்வவர் சிறிருந்த கோமாளிங்க. பிறந்து
கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்னைக்கு இங்க வந்தவங்களே, வராதவங்களே, இன்னைக்கு வர முடியாம போனதுக்காக நாளைக்கு வருத்தப்பட போறவங்களே, உங்க எல்லாருக்கும் கலை அறப்பேரவை கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவினரின் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல சிறப்பான இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி உங்க எல்லாரையும் வருக 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 என வரவேற்று மகிழ்வது கோமாளி கூத்தன். வணக்கம். ஆயிரத்தி 1945 பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க நாடகம் தமிழ் நாடக உலகின் மகத்தான அடையாளம். போர்க்களத்தின் பிரிவுக்கு பிறகு சந்திரமோகனும் அவரது காதலி இந்துமதியும் சந்தித்துக் கொள்ளும் அந்த இனிய தருணம் காதலின் மென்மையை கவிதையாக்குகின்றது. கலைமாமணி கவிஞர் நாமா முத்துக்கூத்தன் அவர்கள் எழுதி இசையமைத்த இந்த இனிய பாடலுக்கு தனது பொம்மை இயக்கத்தால் காதலின் துடிப்பையும் இதயத்தின் உணர்வையும் உயிர்ப்பித்தவர் கலைவாணன். இதோ அந்த அழகிய காதல் தருணத்தை இப்போது உங்கள் முன் மீண்டும் பொம்மலாட்ட வடிவில் தருகின்றோம். இந்த 6 மாதங்களாக இருந்து வந்த மனவேதனை அவ்வளவு இந்த ஒரு வினாடியில் ஒழிந்து விட்டது. அப்பப்பா, எவ்வளவு பயங்கரமான செய்திகள்! போரிலே நமது படை சின்னாபின்னமாகிவிட்டது. கோட்டையை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆயுதசாரை பிடித்துக் கொண்டனர் என்றெல்லாம் வந்து கூறுவார்கள். அப்போதெல்லாம் என் மனநிலை கலங்கித்தான் போயிருப்பாய் கண்ணு. களத்திலே கடும் போர்தான், ஆபத்துக்கள் நிறைய உண்டு. ஆனால் ஆற்றல் மிக்க நமது தலைவர் அளித்த தைரியம் எங்களுடைய பலத்தை பல மடங்கு அதிகமாக்கிற்று. கண்ணே, உன் காதலனும் கோழை அல்ல. உன்னை கண்டதும் என் விழியிலே கனிவு வழி. அதை கண்டு இந்த கண்களுக்கு இதுதான் இயல்பு என்று எண்ணிவிடாது. ஆபத்து என்ற உடனே இந்த கண்கள் நெருப்பை கக்கும். உன் மலக்கரத்தையும் மதுரம் தரும் அதரத்தையும் தொட்டு விளையாடும் இந்த கரத்திலே வாள் ஏந்தியதும் எதிரியின் தலையின் தாளிலே விடும் வரை புயலத்தான் சுற்றித் திரிவேன் களத்திலே. போதும் போதும் போர்க்கள செய்திகள். இனிமேல் இந்த மாளிகையிலே ஆடி பாடி விளையாட வேண்டும். நாம் மராட்டிய சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்கும் மாவீரன் என் காதலன் என்று ஊரெல்லாம் புகழ்கிறது. ஊரெல்லாம் புகழ்ந்தாலும் உலகமே புகழ்ந்தாலும் உன் அப்பா மட்டும். அவர் மட்டும் என்ன, உங்கள் வீர தீரத்தை பழிக்கிறாரா? உங்கள் மீதுள்ள அளவு கடந்த அன்பினால் போருக்கு போக வேண்டாம், ஆபத்து ஏற்படக்கூடும் என்று கூறுகிறார். வேடிக்கையான சுபாவம் உன் அப்பாவுக்கு. வாழேந்தும் கடமையை எம் போன்ற வாலிபர்கள் மறந்தால் அனைவரும் சேர்ந்து எதிரியின் தாலி அண்ட வேண்டுமே. தாயகம் அடிமையாகிவிடுமே. நாடு பரிபூரண விடுதலை பெற்று நமது ஆட்சி நிலைநாட்டப்படும் வரையில் போரிட்டுத்தானே ஆக வேண்டும். மராட்டிய சாம்ராஜ்யம் சிருஷ்டித்தான பிறகுதான் நமது காதல் ராஜ்யம். ஆஹா, இந்தமே நமது காதல் ராஜ்யம் அமைந்து விட்டால் புயலும் தென்றலாகும் பொற்கொடியே, அந்த ராஜ்யத்திலே வாழும் வேலும் என்ன செய்ய முடியும்? உங்கள் அன்பு மொழிகள் என்னை பைத்தியமாக்கி விடுகிறீர்கள் கண்ணாளா. என் மொழி உன்னை பைத்தியமாக்குவதாக சொல்கிறார். இங்கவல்லி, உன் விழி என்னை பைத்தியமாக்கி விடுகிறதே. போது போங்கள். பெய்யும் மழையே, மண்ணில் பிறந்து வந்த நிலவே, நெய்யும் இழை போலே, நெய்யும் இழை போலே ஒன்றாய் நெருங்கியிருப்போமே, இன்பம் கண்டு மகிழ்வோமே. போலே
எழில் கொஞ்சும் அன்ன பூஞ்சோலை என் தோள்கள் சூட தகுந்த வெற்றி வாக என்னும் மாலை வெற்றி வாக என்னும் மாலை பெய்யும் மழையே மண்ணில் பிறந்து வந்த நிலவே போற்றும் அழகா நெஞ்சில் வாழும் காதல் கலைவா ஓடை தடிக்கும் நீரோடை என் குளிர் தவிர்க்கும் மேலாடை ஓடை தடிக்கும் நீரோடை என் குளிர் தவிர்க்கும் மேலாடை கூடல் நமக்குள் இனி வேண்டாம் நீங்கள் உடனிருந்தால் போதும் அது நன்றாம் கூடல் நமக்குள் இனி வேண்டாம் நீங்கள் உடனிருந்தால் போதும் அது நன்றாம் பெய்யன பெய்யும் மழையே மண்ணில் பிறந்து வந்த நிலவே வையகம் போற்றும் அழகா நெஞ்சில் வாழும் காதல் கலைவா ஆ இன்னும் மேடையில் நடிப்பதே சவாலாக இருக்கும் இந்த நாடகத்தை பொம்மலாட்டத்தின் வழியே உயிர்ப்பித்த கலைஞர்கள் நாமா முத்துக்குத்தன் அவர்களும் மு. கலைவாணன் அவர்களும். அதில் சந்திரமோகன் கதாபாத்திரத்திற்கு தனது குரலாலும் பொம்மை இயக்கத்தினாலும் மறக்க முடியாத உயிரோட்டம் தந்தவர் கலைவாணன் அவர்கள். இன்று அந்த மாமனிதனின் நினைவை போற்றும் வகையில் அவர் உயிரூட்டிய அதே சந்திரமோகன் மீண்டும் உங்கள் முன் பொம்மலாட்டமாக உயிர் பெறுகிறார். காகப்பட்டரின் மறுமொழி கிடைத்து விட்டதாமே, சாஸ்திர சம்மதம் பெற மாற்றம் இருக்கிறதாமே. ஆமாம், சூத்திரனை கத்திரிகளாக்குகிறாராம். அதற்கு ஒரு சடங்கு இருக்கிறதா? பறவைக்கு இறக்கையை ஒட்டிவிட பார்க்கிறார்கள். சூழ்ச்சி பலித்து விட்டது. இதில் சூழ்ச்சி என்ன இருக்கிறது? அவர்கள் சாஸ்திரத்தை தானே கூறுகிறார்கள். ஆமாம், சாஸ்திரத்தை தான். ஆனால் யாருடைய சாஸ்திரம்? எதிரிகளிடம் இந்த நாடு சிக்கி சீரழிந்த போது அந்த சாஸ்திரம் உதவவில்லையே. யாரும் அதன் துணையை தேடவில்லையே. கங்கை கரைக்கா ஓடினோம், களத்திலே என்ன செய்வது, எப்படி போரிடுவது என்று கேட்க மராட்டியரின் தோல் வலிமையும் அவர்கள் ஏந்திய வாளின் கூர்மையும் அப்போது தேவைப்பட்டது. இப்போது மன்னர்களை மண்டியிட வைத்த மாவீரனுக்கு சாஸ்திரத்தை காட்டுகிறார்கள். சாஸ்திரத்தை அதை தவிர வேறு வழி காணோமே. எங்கே போக வழி வேண்டும் தோழரே? வீரபுரிக்கு மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. விவேகபுரிக்கும் அப்படித்தான். ஆனால் வைதிகபுரிக்குத்தான் வளைந்த பாதை இருக்கிறது. காகப்பட்டர் நமது தலைவரை சத்திரியராக்கை செய்யும் போது நமக்கென்ன கஷ்டம், சிக்கல் தீர்ந்து விட்டது என்றல்லவா தெரிகிறது. அதை நான் மறுக்கிறேன் மாணவரே, பலமாக மறுக்கிறேன். சிக்கல் தீரவில்லை, சிக்கல் பலமாகிறது. வீர சிவாஜியின் வெற்றிகள் அத்தனையும் வீண் என்பதை நாம் பிற்கால சந்ததிக்கு சாசனமாக்குகிறோம். போரிலே புலியாக இருந்தார், ஆனால் வைதிகபுரியிலே சிக்கினார் சிவாஜி என்று வருங்காலத்தில் மக்கள் கூறத்தான் போகின்றனர். நெடுங்காலத்திற்கு பிறகு போரிடவோ ஆளவோ உழைக்கவோ ஊருக்கு உதவி செய்யவோ வீரமோ தீரமோ தகுதியோ திறமையோ அற்ற கூட்டம் பெருமையுடன் தலைநிமிர்ந்து கூறத்தான் போகிறது. மாவீரன், மராட்டியம் பெற்றெடுத்த தீரன், களத்திலே சூரன் சிவாஜி. ஆனால் எமது காகப்பட்டரிடம் அடைக்கலம் புகுந்த பிறகே அரியாசனம் ஏற முடிந்தது. எமது ஆதிபத்தியத்தை பாரி என்று பேசத்தான் போகிறது.
வீர தலைவரே, வேண்டாம் வேண்டாம், இந்த விபரீத காரியம். மராட்டியத்தின் மானத்தை காக்க தயங்காதீர். மணிமுடி தரிக்க உமக்கு எந்த ஜடாதரியின் தயவும் தேவையில்லை. தயவல்ல, ஆசீர்வாதம் தானே அது. அதை தருவதிலே இழிவு என்ன? ஆசீர்வாதத்தை தான் தேடுகிறோம். மகனை இழந்தாலும் மனம் தளராத மாதர்கள் மராட்டியத்திலே இருக்கிறார்கள். வீரர்கள் ஏராளமாக உள்ளனர். தியாக புருஷர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் வரும் பலம் உங்களுக்கு பலமாக தோன்றவில்லை. மகராஜ், பச்சிளம் குழந்தைக்கு பாடுவது போல இருக்கிறது தங்களுடைய பாதம். காகப்பட்டர் தங்களை சத்திரியராக்குகிறார். தாங்கள் தோன்றிய திருக்குறத்தை அல்ல. அந்த குலம் என்றும் சூத்திர குலமாகவே இருக்குமே. தங்களை எங்களிடமிருந்து பிரித்து விடுகிறார். தாங்கள் பிறந்த குலம் தாழ்ந்தது, நாடாள தகுதியற்றது என்று தாங்களே ஒத்துக்கொள்ளும்படி சொல்லுகிறார். பெற்றதாயை பிச்சைக்காரி ஆக்கிவிட்டு மகன் பெருநிதி பெற்று வாழ்ந்தால் அவனை பெரியோர் என்று பேரையும் கூறாரே. குடியானவர் குலத்துக்கு என்ன மாசு? நமது குலத்தை குறை கூறும் ஏட்டை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இன்று அவர்கள் காட்டும் ஏட்டின் துணை கொண்டு நாம் நாட்டை மீட்டிருந்தால் அதற்கு நாம் மதிப்பளிக்கலாம். எதிரிகள் நம்மை தாக்கிய போது அந்த ஏடு கேடயமாக இல்லை, வாளாக இல்லை, வாழையிடும் உரையாக கூட பயனளிக்கவில்லை. ஏன் அந்த ஏடு? ஏன் அந்த ஏடு மகராஜ்? ஏன்? சந்திரமோகன், ஆரியர்களின் அபிப்பிராயப்படி நடப்பதால் நீ இவ்வளவு அதிருப்தி கொள்ளலாமா? நானும் முதலிலே கோபித்துக் கொண்டேன். ஆனால் இப்போது காகப்பட்டரின் யோசனை இருதரப்பார்க்கும் திருப்திகரமாக இருக்கிறது என்றே எண்ணுகிறேன். சாஸ்திர சம்பிரதாயமும் நிலைக்கும் உன் போன்ற உற்ற தோழர்களின் அபிலாஷையும் நிறைவேறும். மராட்டிய திலகவே, மன்னிக்க வேண்டும். நான் வெற்றி வீரன் சிவாஜி வேந்தனாவதை விரும்பி வந்தேனே ஒழிய ஆரிய தாசனான பிறகு அரியாசனம் ஏறும் துர்பாக்கிய காட்சியை காண வரவில்லை மகராஜ், காண வரவில்லை. ஆரிய சிரேஷ்டர் என்று அச்சிக்கிரி ஒரு ஆற்றலற்ற கூட்டத்தை தாத்தாரி தேசத்து புறவிகள் மீது வந்து தகதகவனும் கவசம் பூண்டு பளபளக்கும் கட்கமேந்தி போர்க்குணம் படைத்த மக்கள் இங்கே புயலென புகுந்த போது காய்ந்த புல்லை கையிலே பிடித்திருந்த கூட்டம் என்ன செய்தது? தாங்கள் யார்? தங்களுடைய வீர தீரம் எத்தகையது? தாங்கள் எங்கள் கண்களுக்கு மராட்டிய நாட்டிலே மார்தட்டி நின்ற மகத்தான போராட்டங்களை நடத்திய மாவீரராக காட்சி அளிக்கிறேன். கட்கம் எடுத்து புறவி மீது ஏறி காடுமலை கடந்து சென்று கடும் போரிட்ட வீரன். ஆனால் அவர்கள் கண்களுக்கு ஒரு சூத்திரராக தெரிகிறேன் மகராஜ், ஒரு சூத்திரராக தெரிகிறேன். கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுமிஷம் இருக்கிறது காவலா. மராட்டிய மண்டலத்தை கமண்டல நீர்தளித்தவர்கள் உண்டாக்கவில்லை. மராத்தியரின் ரத்தத்தை சொரிந்து இந்த மண்டலத்தை பெற்றோம். யாக குண்டத்தின் விளைவல்ல மராட்டியம், தியாகத்தீயிலே தோன்றிய தேசம். இந்த வேலையை வேதம் ஓதும் அவர்கள் செய்யவில்லை, நாம் செய்தோம். நம்மை நிந்திக்கிறார்கள் சூத்திரர்கள் என்று. அதை நாம் ஏற்றுக்கொள்வது நமது வீழ்ச்சியின் அறிகுறி என்று தான் சொல்வேன். தளபதிகளே, மராட்டிய மண்டலத்திற்கு ஒரு மன்னன் தேவை. மக்களின் விருப்பம் மட்டுமல்ல, பரதகண்டம் முழுவதும் இதே பேச்சாக உள்ளது. ஆகவே நாம் சில்லறை விஷயங்களை பேசிக்கொண்டு சிக்கலை வளர்த்துக் கொள்வது நல்லதல்ல. காகப்பட்டரை வரவழைத்து அவர் கூறும் சடங்கு செய்து நமது தலைவரை முடிசூட்டிக் கொள்ள செய்வதே முறை. தளபதிகளே, மிக மிக சாமானிய குடியிலே பிறந்த சிவாஜி ஒரு பெரிய அரசை, மராட்டிய சாம்ராஜ்யத்தை தன் தோள் வலிமையால் கண்டார். அவரது மின்னும் வாழ்வொளி வீசாத இடமில்லை, படையின் பரணி கேட்காத நாடு இல்லை. அவருடைய கண்ணோட்டம் அடிமட்டத்தை போக்கிற்று. காடுகளிலே கூடாரங்கள், மலையிலே கோட்டைகள், குகைகளிலே பாசறைகள் யாரால் ஏற்பட்டன? யாரால் ஏற்பட்டன? நமது இனத்தின் பங்கத்தை போக்கிய சிங்கத்தால். அந்த சிங்கம் சிலந்தி கூட்டிலே சிக்குவதா? ஈட்டிக்கு மார்காட்டி நின்ற இணையில்லா வீரன் உலர்ந்த சருகுண்டு உடல் துடிக்க நிற்பதாகும். மார்பு வாழ் மடுவுடன் விளங்க, மராட்டியத்திலே மண்ணோடு குருதி கலந்து புழைய, மராட்டிய குடும்பங்களிலே தாய்மார்கள் கோவென கதற போரிட்டு நிறுவது மராட்டிய சாம்ராஜ்யம். மலை, காடு, நதி, படை எதுவும் தடுக்கவில்லை சிவாஜி. ஆனால் ஆனால் ஆரியர்கள் தடுக்கின்றனர். எவ்வளவு விசித்திரம், வேதனை தரும் விசித்திரம். கூண்டிலே சிக்கிய புலி, துண்டிலே சிக்கிய மீன், வலையிலே விழுந்த மான், வர்ணாசிரமத்திலே விழுந்த வீரன். இந்த வேதனை தரும் காட்சியா நான் காண வேண்டும்? ஐயோ மராட்டியவே, உன் நிலை இப்படியா குலைய வேண்டும்? ஒரு கூட்டத்திலும் சிக்கி சீரழிகிறாயே. மக்களின் மனப்போக்கை கவனிக்க வேண்டாமா மோகன்? மக்களின் மனம், மக்களின் மனம். தாங்கள் வீரமாக கிளம்புவதற்கு முன்பு
மக்களின் மனம் இனி என்றென்றும் நாட்டிற்கு விடுதலை கிடையாது, விடுதலை பெற முடியாது என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தனர். போராட கிளம்பினி, புதுமையை கண்டீர், கோடையின் வீரனானார், கோட்டைகள் தூளாயின, கொட்டினோம் வெற்றி முரசு, பறக்கிறது சுதந்திர கொடி. போகமா, காகப்பட்டரின் யோசனையை மறுத்தால் என்ன நேரிடும் என்பதை எண்ணி பார்க்காமல் பேசுகிறாயே. என்ன நேரிடும்? என்ன நேரிடும்? காகப்பட்டர் நமது ரதகஜ துரகபதாதிகளுடன் மராட்டியன் மீது படையெடுத்து விடுவார். நாம் அவரது அசகாய சூரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம். அதுவா சந்திரபதி தங்கள் சிந்தை கலங்குவதற்கு காரணம்? மோகன், நீ என்னை கேலி செய்கிறாய். நான் நெடுநேரமாக உனது பேச்சுக்கு இடமளித்து வந்தேன். இனி வாதிடப் போவதில்லை. நான் காகப்பட்டரை வரவழைப்பது என்று தீர்மானித்து விட்டேன். தீர யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இனி நீ போகலாம். காகப்பட்டரை வரவழைக்க ஏற்பாடுகள் தயாராகட்டும். கலை என்பது பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, சமூகத்தை வெளிப்படைய செய்வதற்கும் தான். கலைமாமணி கவிஞர் நாமா முத்துக்குத்தன் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரது லட்சிய பாதையை தொடர்ந்து குழந்தைகளின் மனதில் சமத்துவத்தை விதைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் ஜாதியின் கொடுமையை பொம்மலாட்டத்தின் வழியே பேசியவர் மு. கலைவாணன் அவர்கள். அவர் பொம்மைகள் மூலம் பேசுவது ஒரு கதை அல்ல, மனிதனை பிரிக்கக்கூடாது என்ற மனிதநேயத்தின் குரல். இதோ அந்த காட்சி. ஏன் நம்மளை மட்டும் அந்த தோட்டத்துல விளையாடக்கூடாதுன்னு விரட்டினாங்க, அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோமாளி மாமாவை கேட்டா ஜாதி அமைப்பு, அது ஒரு மன நோய், பேயின்னு என்னென்னமோ சொல்றாரு. நாம மட்டும்தான் இப்படி இருக்கோமா? இல்ல எல்லாருமே இப்படி இருக்காங்களா? இந்த நிலைமை மாறுமா மாறாதா? சே, ஏன் நமக்கு மட்டும் இப்படி? இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. சரி, இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் படுப்போம். நானே சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. ஜாதிப்பை நானே சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. வசந்தம தாண்ட ஒண்ணு ஊரைய பிரிச்சு வைப்பேன். ஒவ்வொரு சாதிக்குள்ளும் 1000 பிரிவு வைப்பேன். ஒருத்தரை ஒருத்தரோடு பகையாக இருக்க வைப்பேன். அடிமைக்கு அடிமை வச்சு ஆட்டி படிச்சிடுவேன். ஜாதிப்பை நானே சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. பெத்த புள்ள பொண்ணுகளை வெட்டி அழிக்க வைப்பேன். வெட்டு குத்து கொலைகளவு வேலை மட்டும் செய்ய வைப்பேன். தொட்டாலே திட்டுவேன், பார்த்தாலே பாவம் என்ன, உரைய நர வச்சு உயிர்களை குடிச்சிடுவேன். ஜாதிப்பை நானே சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. ஜாதிப்பை நானே சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. சகலரையும் வெறிகொள்ள செய்வேன் தானே. ஜாதிப்பை நானே. மனுஷங்க மனசுல ஜாதி மனநோயை உருவாக்கி ஒருத்தனை உயர்ந்தவனாகவும் ஒருத்தனை தாழ்ந்தவனாகவும் ஆக்கி ஒருத்தனோட ஒருத்தர் மோதவிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் படைப்புக்கு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டு இவங்களை எல்லாம் எப்பவும் கலவரப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகளையும் பிடிச்சி ஜாதி வெளியில சிக்க வச்சு ஊரையே ரணகரமாக்குவோம். இவங்க எல்லாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க
பிடிப்போம், இவன் கதைய முடிப்போம். யாரு 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 நீ? நான் தான் ஜாதி பேய். ஜாதி பேயா? ஐயோ, இதுகிட்ட மாட்டக்கூடாது, தப்பி ஓடினே விட்டு ஜூட். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை பிடிப்பேன், உன் கதைய முடிப்பேன். நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டே. ஐயோ, இதுகிட்ட இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது? பேய் பேய், என்னை விட்டுடு, நீ சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். ஆஹா, அப்படி வா என் வழிக்கு. உன்னை விட வசந்த ஜாதிக்கு அடிமையாயிருக்கணும். படிக்கவோ பதவிகளுக்கு வரவோ நீ ஆசைப்படவே கூடாது. யாரும் செய்ய தயங்குற இழிவான கேவலமான வேலைகளை எல்லாம் நீதான் செய்யணும். ஏன் நான் மட்டும் செய்யணும்? எதிர்த்தா கேள்வி கேட்கிற? சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது. கடவுள் உன் தலையில அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. ஒரு சிலர் மட்டும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு, என்ன மாதிரி உள்ளவங்க படிக்காம பாழா போகணும்னு ஒவ்வொருத்தர் தலையிலையும் மாத்தி மாத்தி எழுதுறாரு. அவரா கடவுளே? சீச்சி, இது ரொம்ப மோசம். இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. இதுதான் உன் தலைவிதின்னு ஏத்துக்கணும். முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னு சொல்ற உன் கதையவே முடிச்சிடுவேன். அதுதான் நடக்காது. யார் யார் நீ? இவனுக்கு நீ நான் சப்போர்ட்டா? நான் சப்போர்ட்டாவும் இல்ல, சாத்துக்குடியும் இல்ல. சாதாரண சாமானிய மக்களும் சிந்திக்கணும், படிக்கணும், உயரணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா உன்னதான் முதல்ல வைக்கணும். உன்னை ஒழிக்கிறதா என்ன மாதிரி உள்ள உங்க வேலை. மாணிக்கம், இத நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. உன்னை என்ன செய்யறோம் பார். என்ன சொல்ற? கோமாளி மாமா, ஜாதி பேய் என்ன துரத்திக்கிட்டு வந்தது. நீங்க திடீர்னு வந்து அது கூட சண்டை போட்டு அடிச்சு விரட்டிட்டீங்க. என்னப்பா மாணிக்கா, மரத்தடியில படுத்து தூங்கி கனவு வேற கண்டிருக்க போல் இருக்க. நல்லாதான் இருக்கு உன் கனவு. ஆனா ஜாதி பேய்னு சொன்னிய, அந்த ஜாதி வெறிய நான் ஒருத்தனா சண்டை போட்டு அடிச்சு விரட்ட முடியாது. யாரெல்லாம் ஜாதியால ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நாசமாயி கிடக்கிறோமோ அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி அறிவு விடுதலை அடைஞ்சாதான் இந்த அடிமை உணர்வுல இருந்து விடுதலை அடைய முடியும். இதெல்லாம் அடிச்சு விரட்டுற விஷயம் இல்ல, படிச்சு விரட்ட வேண்டிய விஷயம். பேய் பிசாசு பூதம்னு எதுவுமே இல்லை. அதுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யறதும் ஒரு விதமான மூட நம்பிக்கை. அப்பதான் அடுத்த தலைமுறையான உன்ன மாதிரி குழந்தைகள்
மகிழ்ச்சியான முழு வாழ்க்கைய வாழ முடியும். அதுக்கு இப்ப நாம என்ன செய்யணும் மாமா? உன்ன மாதிரி குழந்தைகள் எல்லாரையும் சந்திச்சு இந்த செய்திகளை எடுத்து சொல்லுவோம். எப்படி மாமா சொல்றது? எப்படியா? நம்ம நாட்டுப்புற கலை வடிவத்துல ஆட்டம் பாட்டத்தோட எடுத்து சொல்லுவோம். ஐ மகிழ்ச்சி. வாங்க வாங்க, நானும் என் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க. வா வா வா. கீழ்வானம் சிவக்கட்டும் நம் தமிழினம் தலை நிமிரட்டும் நாளைய தலைமுறைக்கும் நல்வாழ்வு கிடைக்கட்டும். தன்மான தமிழனே வா வா வா, தன்னலம் மறந்து வா வா வா, தமிழினம் மொழி நலம் பெற வழிவகை கண்டிட தன்னலம் மறந்து வா வா வா. தடையது வந்தாலும் தடந்தோள் உண்டன வரிப்பொலி வடிவாய் வா வா வா. நம்மை தாழ்வென நினைக்கும் தீய சக்திகளை தகர்ந்து எரிந்திட வா வா வா. பகுத்தறிவென்னும் ஒளிச்சுடர் ஏந்தி பாருக்கு வெளிச்சம் காட்டிடுவோம். பழமை இருள் சூழ்ந்த மூடத்தனம் ஒழித்து பாதையை புதிதாய் போட்டிடுவோம். சாதி மதம் என்னும் சண்டாள பேய்களை ஒன்றாக சேர்ந்து ஓட்டிடுவோம். சாத்திர புராண குப்பை கூலங்களை எங்கும் இல்லாமல் போட்டிடுவோம். ஆணின பெண்ணென பேதம் பாராமல் அனைவரும் சமமென கூறிடுவோம். நம்மை அடிமை என நினைத்து ஆள நினைப்போரின் ஆணவம் அழிய போரிடுவோம். வருவது மரணம் என்றாலும் வாஞ்சையுடன் அதை வரவேற்போம். வீழ்வது நாமாய் இருந்தாலும் வாழ்வது தமிழாய் இருக்கச் செய்வோம். தன்மான தமிழனே வா வா வா, தன்னலம் மறந்து வா வா வா, வரித்துளி வடிவாய் வா வா வா, புது சரித்திரம் படைப்போம் வா வா வா. கலையறப்பேரவையினுடைய கலைவாணன் பொம்மலாட்ட குழுவினுடைய இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக கலைவாணன் இல்லாமல் இந்த இடத்தில் நடந்திருக்கின்றது. இது முடிவல்ல, தொடக்கம். அவர் விட்டு சென்ற பணியை மீண்டும் மீண்டும் இங்கிருந்து துவங்குகின்றோம். பெரியார் திடலில் இருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம். அடுத்து இந்த பயணத்தை போல பல்வேறு நிகழ்வுகளை அண்ணன் கலைவாணன் நடத்தியிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். என்னை போன்ற ஒரு வீதி நாடக கலைஞனுடைய உறவை கூட அவர்
கடந்த 25 ஆண்டு காலமாக அவரோடு பயணித்த அந்த பயணம் என்பது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உற்சாகமான ஒரு விஷயம். என்னையும் அண்ணன் கலைவாணனையும் இணைத்த இடம் ஒரு குழந்தைகள் முகாம். அதிரடிப்படையால் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்று சொல்லப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்காக நடந்த ஒரு முகாமில் தான் அந்த உறவு எனக்கு கிடைத்தது. அந்த உறவை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குனர் எங்கள் அன்புக்குரிய மனித உரிமை போராளி திரு ஹென்றி டிவைன் அவர்களை உங்கள் முன்னால் அண்ணனின் நினைவுகளை போற்ற அன்போடு அழைக்கின்றேன். நம் அனைவருக்கும் கண் கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்